மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். காங்கிரஸ் தரப்பிலிருந்து திமுக இடத்துல தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு முன்னோட்டமாக தான் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளருடைய தமிழக வருகை என்பதற்கு. அந்த வருகை குறித்தும் இதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான ஒரு காங்கிரஸ் தலைவர் கூடியவர்களே தமிழ்நாட்டுக்கு வரப்போறார், அவர் யார் என்பது குறித்தும், இன்னொரு பக்கம் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தொகுதியை எல்லா தலைவர்களும் குறிப்பாக 2-3 முக்கியமான தலைவர்கள் குறிவைத்து அங்கே போட்டி போடுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அதில் அந்த ஒரு போட்டி, அந்த ஒரு மோதலில் கூட்டணிக்குள்ளேயும் பெரிய ஒரு குழப்பம் வந்திருக்கு. அந்த தொகுதி என்ன என்பது குறித்தும், அந்த தலைவர்கள்லாம் யார் என்பது குறித்தும், ஓபிஎஸ் தரப்பில் அவருடைய ஆதரவாளர்கள் அவர் நெருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு முடிவு எடுங்க, கூடிய சீக்கிரம் ஏதோ ஒரு பக்கம் போய் நம்ம சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் குறித்தும் இன்னைக்கு பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். காங்கிரஸ் தரப்பிலிருந்து காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. தமிழகத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர்களோட பேச்சுவார்த்தை பண்ணி அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் திமுக இடத்துல தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தை தொடங்க போகுது. ஏன்னா திமுக சைடில் அந்த பேச்சுவார்த்தை பண்ணுறதுக்கு இன்னும் பெருசாக குழுவே அமைக்காமல் இருக்காங்க. அதனால தான் இதுக்கு முன்னாடியே கிரீஷ் சோடங்கர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நாங்கள் திமுக குழு அமைப்பாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம், பட் அவங்க எதுவுமே குழு அமைக்காமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. ஆனால் அதுக்கு அப்பவே திமுக சைட்லேருந்து என்ன கவுண்டர் கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்கள் தான் விஜய் பக்கம் பேசிட்டு இருக்கீங்களே, நாங்கள் அதுக்கு உங்களோட பேச வரணும்னு சொல்லிட்டு சில திமுக நிர்வாகிகளாம கவுண்டர் பண்ணாங்க. ஒரு பக்கம் காங்கிரஸ் தரப்பு விஜயை நெருங்கி போனாலும் மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் தலைமை என்பது திமுக இடத்துல பயணம் பண்ணுறதுக்கும் தயாராகிட்டு வந்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவருமே திமுகவோட தான் கூட்டணி வைப்போன்ற மாதிரி உறுதிப்பட சொல்லிட்டு இருந்தாங்க. அதனோட நீட்சியாக தான் இன்னைக்கு கிரீஷ் சோடங்கரோட வருகை என்பது தமிழக அரசியலில் பெருசாக கவனம் பெற்றுட்டு வருது. அதை தொடர்ந்து பிப்ரவரி 5ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தமிழ்நாட்டுக்கு வராரு. அவர் பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி மறைமுகமாக விஜயை சந்திப்பாரா, அதெல்லாம் எதுவும் பெருசாக தெரியல. ஆனால் ஒரு விஷயத்த உறுதியாக சொல்கிறாங்க, அவர் வெளிப்படையாக ஸ்டாலினை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா KC வேணுகோபால் தான் முன்னாடி விஜயோட கூட்டணி போகிறதுக்கு அதிகமாக விருப்பப்பட்டதாகவும், அதன் மூலிமா அவருடைய அரசியல் கேரளாவில் மீண்டும் கட்டமைக்கலாம், அதன் மூலிமா அவர் கேரளாவில் CM ஆகிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம நிறையா பேசியிருந்தோம். இந்த முறை கிரீஷ் சோடங்கரோட வருகையை தொடர்ந்து KC வேணுகோபாலும் அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தையை திமுகவிடம் தொடங்க போகிறார். அந்த சந்திப்பு என்பது பிப்ரவரி 5ஆம் தேதி அவருக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் இடையே நடக்கும்ன்ற மாதிரி காங்கிரஸ் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பிப்ரவரி 5ஆம் தேதி காங்கிரஸ் தரப்பிலிருந்து எவ்வளோ தொகுதிகளை கேட்க போகிறாங்க, திமுக தரப்பு அதுக்கு முன்னாடியே கூட்டணி கட்சிகள்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணுறதுக்கு குழு அமைப்பாங்களா, அவங்க எப்படிலாம் பேச்சுவார்த்தை பண்ணி அவங்களோட டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்களை கொண்டு வர போகிறாங்க, இல்லை இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி கனிமொழி சந்திப்பு அதுலேயே பல முக்கியமான விஷயங்கள்லாம் பரிமாறப்பட்டதாகவும், அப்போ திமுக தலைமை காங்கிரஸுக்கு ஒரு 30 தொகுதிகள் கொடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் துணை சபாநாயகர் அப்புறம் வாரிய பதவிகள்லாம் கொடுக்கலான்ற மாதிரி ஒரு டீல் பேசப்பட்டதாகவும் அப்போ ஒரு கருத்து நிலவிட்டு இருந்தது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் அதெல்லாம் முழுமை பெறுமா, காங்கிரஸ் தரப்பிலிருந்து எவ்வளோ தொகுதிகள் கேட்க போகிறாங்க, அந்த தொகுதிகளுக்கு ஏற்றவாறு திமுக எப்படி அவங்களை அகாமடேட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்ற விவாதம் பெருசாக எழுந்திருக்கு. பிப்ரவரி 5க்கு அப்புறம் திமுக காங்கிரஸ் கூட்டணி மீண்டும் உறுதிப்பட பயணிக்க ஆரம்பிக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இங்கே கிளம்பி இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் காங்கிரஸ் விஜய் பக்கம் போகிறதுக்கு கொஞ்சம் கடினம் தான். அதனால தான் இந்த கூட்டணி தொடரும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வெளிப்படுதுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் தரப்பு அவரோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் திமுகவில் சேர்ந்துருங்க, நம்மலாம் திமுகவுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரியும் அவருக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அதிமுகவில் நான் சேர்றதுக்கு தயாருன்னு சொல்லிட்டு முன்னாடி சொன்னார். அதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்குவாரா அப்படின்ற மாதிரி கூட ஒரு இடத்துல கேள்வி எழுப்பியிருந்தார். ஆனால் அவரோட இந்த எதிர்பார்ப்பை ஒட்டுமொத்தமாக மூடிவிட்டார். ஒட்டுமொத்தமாக
நோ சொல்லிட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ்க்கு அதிமுகவில் இடமே கிடையாதுன்றதை மீண்டும் உறுதிபட சொல்லிட்டாரு. அதைத் தொடர்ந்து ஓபிஎஸ்க்கு அடுத்த கட்ட வாய்ப்பா ஒரு பக்கம் விஜய் பக்கம் பேசப்பட்டதா நம்மளும் நிறைய இதில் பேசியிருக்கோம். ஆனால் அவரை சுற்றி இருக்கக்கூடியவங்க அவ்வளோ பெரிய சப்போர்ட்டர்ஸ் அங்கே இல்லைனாலும் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேரும் அவரை நெருக்கிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் எதற்காக அதிமுகவில் மீண்டும் இணைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தயக்கம் காட்டுறார் இல்லை விடாப்படி நிற்கிறாருன்னா, ஒன்று அவரோட பதவிக்கு எதிர்காலத்தில் அச்சுறுத்தல் வரலாம். அதையும் தாண்டி தென் மாவட்டங்களில் அதிமுகவோட வீழ்ச்சிக்கு, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்கினதுக்கு அப்புறம் அதிமுகவோட வீழ்ச்சிக்கு ஓபிஎஸோட பங்கு அதிகமாக இருக்குது அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய அதிமுக தலைவரோட குற்றச்சாட்டாக இருக்குது. ஏன்னா 2021 நடைபெற்ற தேர்தலில் பல முக்கியமான தொகுதிகள் எல்லாமே தென் மாவட்டங்களில் அதிமுக இழந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் ஓபிஎஸ் தான் அப்படின்றத அங்கே இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்கள் ஸ்ட்ராங்காக நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் இதுக்கு மேலே ஓபிஎஸ் நம்ம சேர்த்துக்க வேண்டாம், நம்மளோட தோல்விக்கு அவர் காரணமாக இருந்திருக்காரு, அவர் மீண்டும் கட்சிக்குள் வந்தார் அப்படின்னா அவரை தான் முன்னிலைப்படுத்த பார்ப்பாரு, அதனால தான் இனிமேல் அவர் சேர்த்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டு பல முக்கியமான தென் மாவட்ட தலைவர்கள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் மீண்டும் உறுதியாக ஓபிஎஸ்க்கு கட்சியில் இடமே இல்லை அப்படின்னு கூட சொன்னதான் ஒரு தகவல் நிலவிட்டு இருக்கு. அதனால இப்போ எல்லா பக்கம் கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இருக்கிறது இரண்டே வாய்ப்பு தான், இரண்டே வழி தான். ஒன்று தாவேக்காவோட சேர்ந்து விஜயோட சேர்ந்து கூட்டணி வச்சு பயணம் பண்ணுறது. இன்னொன்று, அவர் இதுவரைக்கும் அரசியல் வாழ்க்கையில் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாரோ, கிட்டத்தட்ட யாரை எதிரின்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி அரசியல் பண்ணாங்களோ அந்த எதிரியை அரவணைச்சு திமுகவில் போய் சேர்ந்துக்கோங்க அப்படின்றது ஓபிஎஸ் சுற்றி இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட ஒரு கருத்தாவோ ஒரு நெருக்கடியாவோ மாறி இருக்கு. அதனால ஓபிஎஸ் என்ன பண்ணுறது, ஏன்னா அவர் தான் இறுதி முடிவு எடுத்தாக வேண்டிய நிலைமை அவருக்கு இருக்குது. அதனால என்ன பண்ணுறது, எங்கே போய் சேர்றது, இல்லை மொத்தமாக ஒதுங்கிடலாமா போட்டி போடாமல், இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பல மனக்கணக்குகள், பல அரசியல் கணக்குகள் எல்லாமே அவர் போட்டுட்ருக்காரு. அதுவும் பிப்ரவரி முதல் இல்லை 2வது வாரத்தில் அவரோட இறுதி முடிவை தெரிஞ்சிருன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சென்னையில் ஒரு மிக முக்கியமான தொகுதியை பல முக்கியமான தலைவர்கள்லாம் குறி வச்சு இப்போவே அங்கே போட்டி போடுறதுக்கு தயாராகிட்டு வராங்க. எந்த தொகுதின்னு கேட்டிங்க அப்படின்னா வேளச்சேரி. வேளச்சேரி இப்போ காங்கிரஸ் வசம் இருக்குது. ஆனால் அந்த தொகுதி தான் மிக முக்கியமான தலைவர்கள் போட்டி போட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சமீப நாட்களாக வேளச்சேரி எதற்காக மீண்டும் அங்கே விவாதிக்கப்படுது அப்படின்னா, அந்த தொகுதியை தான் தாவேக தலைவர் விஜய் குறி வச்சிருக்காரு. அந்த தொகுதியில் தான் விஜய் அவருடைய முதல் சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட போறாரு. ஏன்னா அந்த வி சென்டிமெண்ட் அங்கேயும் ஒர்க் ஆகுது அவருக்கு. அதனால வேளச்சேரி தொகுதியை விஜய் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அப்படின்ற செய்தி வெளியில் வந்ததுக்கு அப்புறம் இப்போ வேளச்சேரி அதிகமாக தமிழக அரசியலில் பேசப்படுது. ஒரு பக்கம் விஜய் அவர் அங்கே போட்டி போடுறதுக்கு தயாராட்டு வர்றதா அவங்களோட கட்சிக்காரங்க சொன்னாலும், இன்னொரு பக்கம் இன்னும் சில முக்கியமான தலைவர்கள்லாம் வேளச்சேரியில் நிற்கிறதுக்காக ஆர்வம் காட்டிட்டு வராங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன். ஏன்னா முன்னாடியே அவங்க அசம்பிளி எலெக்ஷன்ஸில் போட்டி போடும்போது வேளச்சேரி, விருக்கம்பாக்கம் இங்கே தான் மாறி மாறி போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ மீண்டும் அவங்க முழுநர் அரசியல் வந்ததுனால இந்த சட்டசபை தேர்தலில் நிச்சயமாக நம்ம சென்னையில் போட்டி போடணும், அதுவும் குறிப்பாக வேளச்சேரியில் போட்டி போடணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தமிழிசை சவுந்தரராஜன் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை அதிமுக இடத்துல பேசி அதிமுகவும் பாஜகவுக்கு விட்டு கொடுத்து பாஜகவின் சார்பா தமிழிசை வேளச்சேரியில் போட்டி போட்டாங்க அப்படின்னா தமிழிசை வெர்சஸ் விஜய் அப்படின்னு கூட அங்கே ரேஸ் மாற வாய்ப்பு இருக்கு. இதனாலேயே கூட வேளச்சேரி தமிழ்நாடு முழுக்க கவனிக்கப்படக்கூடிய ஒரு தொகுதியாக மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு பக்கம் இன்னும் ஒரு முடிவாகல, அதிமுக விட்டு கொடுப்பாங்களா? ஏன்னா அதிமுக இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, 2021 நம்ம சென்னையில் மிக முக்கியமான தொகுதிகளை நம்ம இழந்துட்டோம். அதனால இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஹோல்டை மீண்டும் நம்ம கட்டமைக்கணும் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளையும் நம்ம தான் போட்டி போடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அதிமுக செயல்பட்டு இருக்காங்க. அதனாலேயே கூட அவங்க சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொகுதிகளை பாஜகவுக்கோ இல்லை மற்ற கூட்டணி கட்சிகளுக்கோ ஒதுக்குறதுல தயக்கம் காட்டலாம், இல்லை சில நேரங்களில் எதிர்ப்பும் தெரிவிக்கலாம் அதிமுக இருந்து. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அவங்களோட அந்த கோட்டையை மீண்டும் கட்டமைக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு எழுந்திருக்கு. அதனால எடுத்த எடுப்பிலேயே வேளச்சேரியை பாஜகவுக்கு அதிமுக விட்டு கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இதுல அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வளர்மதி கூட வேளச்சேரியில தான் போட்டி போடுறதுக்காக காய் நகர்த்திட்டு வரதா செய்திகள் சொல்றாங்க. ஏன்னா வளர்மதி சென்னையை சேர்ந்தவர், அவங்க அண்ணா நகர், மயிலாப்பூர் போன்ற தொகுதிகளில் முன்னாள் அமைச்சராகவும் இருந்திருக்காங்க. சென்னையை சேர்ந்த அதிமுகவை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான முகம்னு சொல்லலாம். இப்போ தேர்தல் இருக்கிற சமயத்தில் வேளச்சேரியில் போட்டி போடுறதுக்காக வளர்மதி விருப்பம் ஒன்று கொடுத்துருக்கிறதாவும், அதன் மூலிமா அதிமுக தலைமையிட்ட அவங்க அனுமதி வாங்கி வேளச்சேரியில் நிற்பாங்க,
ஒருவேளை வளர்மதி நின்னாங்க அப்படின்னா தமிழிசை இங்க போட்டி போட முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருந்திருக்கு. இதனாலேயே கூட மீண்டும் அந்த கூட்டணிக்குள்ள மோதல் வரலாம். ஆனால் அந்த தொகுதி பங்கீடு என்பது 2 கூட்டணிகளுக்குள்ளும் பெரிய ஒரு பிரச்சனையாக மாற வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. எதுவுமே வேண்டாம்ப்பா, தமிழிசைக்கும் வேண்டாம், வளர்மதிக்கும் வேண்டாம், ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிமுக கேண்டிடேட்டையே வச்சு மீண்டும் நாங்கள் வந்து போட்டி போட போகிறோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. தமிழிசையை பொறுத்தளவில் சரி வேளச்சேரி போனாலும் பரவாயில்ல, நம்மளோட சொந்த வீடு இருக்கக்கூடிய விருக்கம்பாக்கத்தில் போட்டி போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கிறதாவும், அதையா அதிமுக விட்டு கொடுப்பாங்களா அப்படின்ற அந்த கேள்வியோட அவங்க வந்து காத்திருக்காங்க. ஸோ அந்த தொகுதி பங்கீடு குறித்தான பேச்சுவார்த்தையெல்லாம் அதிமுகவில் பெருசாக போயிட்டு இருக்கு. ஏற்கனவே பல முக்கியமான தொகுதிகளுக்கு பாஜக அவங்களோட பொறுப்பாளர்களை போட்டு அவங்க வந்து பிரச்சாரத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தொகுதிகள் எல்லாத்தையும் பாஜக போட்டி போட போறாங்க. ஏறக்குறைய 50 தொகுதிகள் அவங்க வந்து பொறுப்பாளர்கள் போட்டிருக்காங்க. அத்தனை தொகுதிகள்லையும் பாஜக தான் போட்டி போட போறாங்கன்ற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கு. 50 தொகுதிகள்ல முதல்ல அதிமுக விட்டு கொடுக்குமா அப்படின்றதே பெரிய கேள்விதான். அதை வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி அதை வந்து டேக்கிள் பண்ண போறாரு, எந்த அளவுக்கு அவர் இந்த தொகுதி பங்கீட, ஏன்னா பாஜக முன்னாடி கூட்டணியே சேரமாட்டான்னு சொல்லிட்டு மீண்டும் கூட்டணி வச்சிருக்காரு. ரெண்டாவது இப்போ அவருக்கும் ஒரு வாழ்வாசாவா அரசியல் ஆட்டமா அந்த தேர்தல் போயிட்டு இருக்கு. அதனால அவரும் ஜெயிக்கணும், அவரோட தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியும் ஜெயிக்கணும். ரெண்டாவது பிரதமர் மோடி வந்து இங்க கட்டமைச்சது போல கூட்டணிக்குள்ள சண்டையே வராம எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து மக்கள் மத்தியில காட்டணும் அப்படின்னா வெளிப்படையா எந்த ஒரு மோதலுமே இல்லாம அந்த கூட்டணியை வழிநடத்தி கொண்டு போக வேண்டிய தேவை எடப்பாடி பழனிசாமி எழுந்திருக்கு. அதனால அவர் இந்த மாதிரி வரக்கூடிய மோதல்கள், இந்த மாதிரி அந்த வார்த்தை போர், கூட்டணிக்குள்ள வரக்கூடிய சிக்கல்கள் எல்லாத்தையும் எப்படி கையாள போறாரு அப்படின்றத அதிமுகவையும் தாண்டி தமிழக மக்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குன்னு சொல்லணும். விஜயோட சென்டிமெண்ட் பத்தி பேசும்போது அவர் பிப்ரவரி 8ஆம் தேதி நடத்துகிற வேலூர் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு தயாராகிட்டு வர்றாரு. இதில் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் தரப்புல இருந்து ஒரு தனியார் நிறுவனத்திட்ட சர்வே எடுக்க சொல்லியிருக்கிறதா தகவல் வருது. இப்போ அவரே வந்து சர்வே எடுக்க சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு முழுக்கவே அவருக்கான ஆதரவு எவ்வளோ இருக்குது, மக்கள் எப்படி அவரை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவரே சர்வே எடுக்க சொன்னதாகவும், இன்னொரு புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உறுதிப்படாத தகவல்கள் தான், ஆனால் இருந்தாலும் கவனம் பெற்று வருது. என்ன அப்படின்னா, இந்த தேர்தலில் விஜய் வந்து போட்டி போட வேண்டாம், ஏன்னா இருக்கிற நிர்வாகிகள் ரசிகர்களே வந்து அவர் போட்டி போட்டு சிஎம் ஆயிருன்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்து களத்தில் நிற்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த தேர்தலில் போட்டி போட வேண்டாம், முதல்ல நீங்கள் வந்து கட்சியை ஃபுல்லாக வளர்த்துருங்க. ஏன்னா இந்த தேர்தலில் சப்போஸ் போட்டி போட்டு பின்னடைய வந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கும் வீழ்ச்சி, கட்சிக்கும் வீழ்ச்சி ஆயிரும். அதனால இந்த தேர்தலில் நீங்கள் வந்து போட்டி போடாமல் ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து ஃபுல்லாக கட்சியை ஃபுல்லாக பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் வந்து போட்டி போட்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க போல. ஏன்னா இப்போ எதை சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா, பீகாரில் பிரசாந்த் கிஷோர் மாடலை தான் சுட்டி காட்டுறாங்க. பிரசாந்த் கிஷோர் அரசியல் ஆலோசகராக இருந்தார். அவர் பீகார் தேர்தலில் போட்டி போட்ட சமயத்தில் அவர் போட்டி போடல. இன்ஃபேக்ட் அவரோட கட்சி ஆரம்பித்தார், ஜன்சுவராஜ் கட்சின்ட்டு. அவர் வந்து அங்கே வேட்பாளர்களை போட்டு பிரச்சாரம் பண்ணார், மாநிலம் முழுக்கவே பிரச்சாரம் பண்ணார். அவர் தனிப்பட்ட முறையில் போட்டி போடல. என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து மாநிலம் முழுக்கவே என்னோட கட்சியை நான் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி ஒரு காரணத்தை முன் வச்சு தான் போட்டி போட்டாங்க. ஆனால் இறுதியில் எல்லா தொகுதிகளையும் அவங்களுக்கு வந்து தோல்வி தான் கிடச்சிது. பிரசாந்த் கிஷோரோட பெருசாக அங்கே வந்து பிரகாசமாக ஜொலிக்க முடியல பீகாரில். இப்போ அதே மாதிரி ஒரு இதை வந்து விஜய்கிட்ட வந்து சில பேர் சொல்லியிருக்காங்க போல் இருக்கு. நீங்கள் வந்து உங்களோட கட்சி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கே முதல்ல தோல்வி வந்துச்சு அப்படின்னா கட்சிக்கே ஒரு பெரிய வீழ்ச்சியாக மாறிடும். அதனால கட்சி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்க, தோத்தா கூட கட்சிக்கு வந்து தோல்வியாக மாறுமே தவிர உங்களுக்கு தனிப்பட்ட தோல்வியாக வராது அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லியிருக்கிறதா செய்திகள் வருது. ஆனால் ஒரு புறம் நம்ம இதில் பேசின மாதிரி வேளச்சேரி பக்கம் விஜய் கவனம் இருக்கு, வேலூர் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நோக்கியும் விஜய் கவனம் செலுத்திட்டு வர்றார். அதுக்கும் நடுவில் இந்த மாதிரி பல கருத்துக்களும் விஜயை சுற்றி வந்துட்டு இருக்கு. அதனால விஜய் வந்து நிச்சயமா போட்டி போடுவார் அப்படின்றது மாதிரி கீழே இருக்கக்கூடிய ரசிகர்கள் தீவிரமாக நம்புறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் இந்த மாதிரி அட்வைஸ்லாம் கொடுக்கறத பார்த்தா விஜயோட முடிவு என்னவா இருக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு. இது ஒட்டுமொத்தமாக வேலூரில் நடக்கக்கூடிய அந்த மக்கள் கூட்டத்தில் அவருடைய அந்த மெசேஜ் இருக்கும். அவர் வந்து அங்கிருந்து மீண்டும் அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிப்பார் அப்படின்லாம் இப்போ வந்து நம்ம பெருசாக எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு அவங்க ரசிகர்கள் மத்தியில். அதனால் வரக்கூடிய நாட்களில் பிப்ரவரி முதல் வாரம் 2வது வாரத்துக்குள்ள இதுவரைக்கும் எங்கெங்கெல்லாம் குழப்பங்கள் நிலவிட்டு இருக்கோ அந்த குழப்பங்கள்லாம் தீர்ந்து ஒரு முழுமையான ஒரு அரசியல் போட்டியா, 4 முனை போட்டியா இல்லை 5 முனை போட்டியா தமிழ்நாடு நிச்சயமா மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம நிறைய முக்கியமான விஷயங்கள் பத்தி பார்த்தோம். இதே போல நாளைக்கும் பல முக்கியமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி
ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.